ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரீஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மட்டும் பார்த்துறாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 25 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்ததும் நம்ம மேனேஜர் பையன் வந்துட்டு ஜாக்கியோட வீட்டுக்கு வந்திருப்பான். அப்போ அண்ணியை பார்த்துக்கிட்டு நீ வந்து ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணிக்கிட்ட வந்து கேட்குறப்ப அக்காவை வந்துட்டு நான் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வந்து பயத்திலே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அண்ணி நான் வந்து இப்போ வந்து ஓகே இல்லைன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்லவும் அக்கா வந்து பயந்துக்கிட்டே ஆமாம் அவன் வந்து இன்னும் வந்து ஓகே இல்லையான்னு சொல்லிட்டு அக்கா வந்து நம்ம ஜாக்கிக்கு பதிலாக வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேர் பண்ணுற எல்லாத்தையும் வந்து மேனேஜர் பையன் வந்து பார்த்துட்டு சரி ஓகே பேபி நீ வந்து ஓகே தானேன்னு சொல்லிட்டு அக்கா கிட்ட வந்து தனியாக வந்து கேட்குறப்ப நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு அவனை தான் வந்து கேட்குறான்னு நினச்சிக்கிட்டு ஐயோ இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க, நான் இன்னும் வந்து எதுவுமே வந்து பார்க்கலன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே மேனேஜர் பையன் வந்துட்டு அண்ணியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல நீ வந்து பொறுமையாகவே வந்து பண்ணிட்டு நான் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் வந்து இங்கேயே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அண்ணியை பார்த்துக்கிட்டே வந்துட்டு மேனேஜர் பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஜாக்கி பையன் வந்துட்டு நான் வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து படித்து பார்த்துட்டேன், எனக்கு வந்து எல்லாமே வந்து ஓகே தான், நீங்கள் வந்து எனக்கு இந்த சான்ஸ் வந்து கொடுத்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் மேனேஜர். ஆனால் வந்து நீங்களே வந்து ஏன் இந்த ஸ்கிரிப்டை வந்து என் வீட்டுக்கு வந்து கொண்டு வந்தீங்க, நீங்கள் வந்து ஒரே ஒரு வார்த்தை வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டுருந்தா நானே வந்து ஆஃபீஸ்க்கு வந்து எல்லா வேலையும் வந்து முடிச்சு கொடுத்துருப்பேன்ல, நீங்கள் வந்து என்னை தேடி வந்து என் வீட்டுக்கு வந்தது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜாக்கி பையன் வந்து சொல்றத பார்த்தோன்னே நம்ம மேனேஜர் பையனும் வந்துட்டு அக்கா வந்து பார்த்துக்கிட்டே இல்லை உங்கள் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால தான் உங்களை வந்து நான் சீக்கிரம் வந்து பார்க்க வந்தேன், இந்த ஸ்கிரிப்டை மட்டும் நம்ம வந்து படமாக எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த படம் வந்து ரொம்ப ஹிட்டு கொடுக்கும், நான் வந்து நம்புகிறேன், அதனால தான் உங்களை வந்து சீக்கிரம் வந்து பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஜாக்கி பையனும் வந்துட்டு மேனேஜர் பையன் வந்து சொல்கிற எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு ஜாக்கி பையன் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து மேனேஜர் பையனை வந்து பார்த்துக்கிட்டே சரி ஓகே மேனேஜர், ஒவ்வொரு மேனேஜருமே வந்துட்டு எப்பயுமே வந்து ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் மெயில் தான் வந்து பண்ண சொல்லுவாங்க, ஆனால் வந்துட்டு நீங்கள் மட்டும்தான் வந்து என்னை வந்து பார்த்து நேரில் வந்து தந்திருக்கீங்க ஏன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து டவுட்டாக வந்து கேட்கவும் நம்ம மேனேஜர் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே அது வந்து நான் வந்து உண்மையிலே வந்து நான் இங்கே வந்ததே வந்து ஒருத்தவங்களும் வந்து மீட் பண்ண தான் நான் வந்து வந்தேன்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து சொல்லிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே அக்காவை வந்து உடனே பயந்துக்கிட்டே மேனேஜரோட காலிலே வந்து ஒரு உதையை வந்து போடவும் அவனும் வந்து ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி வழியிலே வந்து கத்திக்கிட்டு இருப்பான். இவன் திடீர்னு வந்து வழியில் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு ஒன்றும் புரியாமல் நம்ம மேனேஜர் பையனே வந்து டவுட்டாக வந்து பார்க்கவும் அக்காவை வந்து சமாளிக்கிறதுக்காக டேய் என்னடா வந்து பார்த்துட்டு இருக்க, நம்ம வீட்டில் வந்து நிறைய எறும்பு இருக்கும்ல, அதில் ஏதாவது வந்து ஒன்று வந்து அவரை வந்து கடிச்சிருக்கலான்னு சொல்லிட்டு நம்ம அக்கா வந்து சமாளிச்சுக்கிட்டே வந்துட்டு சரி நீ வந்து ரொம்ப யோசிக்காம போய் உள்ளே போய் ஏதாவது வந்து வேலை இருந்தால் போய் பார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வந்து நம்ம ஜாக்கி பையனை வந்து துரத்தி விடவும் ஜாக்கி பையனும் வந்துட்டு ரொம்ப டவுட்டாக இவங்க ரெண்டு பேரையும் வந்து பார்த்துட்டு அண்ணி எனக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது, நான் வந்து உள்ளே போயிட்டேன்னா நீ வந்து இங்கே வந்து என்ன வந்து பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து டவுட்டாக வந்துட்டு அண்ணியை பார்த்து கேட்கவும் நம்ம அண்ணி வந்து சிரிச்சுக்கிட்டே நல்ல கேள்வி தாண்டா வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, இப்போ தான் இந்த மாதிரி நேரத்தில் தான் உனக்கு வந்து நல்லா வந்து மூளை வேலை செய்யணும்னு எனக்கு வந்து நல்லாவே வந்து தெரியும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு மேனேஜர் பையனை வந்து பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் வந்து கான்ட்ராக்டில் வந்து சைன் தானே வந்து வாங்க வந்தீங்க, அதான் வாங்கிட்டீங்களே, எப்போ வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புவீங்கன்னு சொல்லிட்டு மேனேஜர் பையனை வந்து அங்கேருந்து துரத்துறதுல வந்து அக்கா வந்து குறியாக இருக்கவும் மேனேஜர் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே இல்லை எனக்கு வந்து இங்கே வந்து கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் வந்து கொஞ்ச நேரம் வந்து உங்கள் வீட்டிலே வந்து இருக்கேன்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து சொல்லவும் உடனே அண்ணி வந்துட்டு ஐயோ கடவுளே எனக்கு வந்து சோதனை பாரியான்னு சொல்லிட்டு அண்ணியும் வந்துட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டே வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ உடனே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு மேனேஜர் பையனை வந்து பார்த்துட்டு இருங்க நீங்கள் வந்து எங்கள் வீட்டிலே வந்து கொஞ்ச நேரம் வந்து இருங்க, நான் வந்து உங்களுக்காக வந்து குடிக்க வந்து டீ வந்து போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்லிக்கிட்டே அண்ணியை வந்து டவுட்டாக வந்து பார்த்துட்டு அண்ணி என்னமோ இங்கே வந்து நடக்குது, ஆனால் வந்து எனக்கு தான் வந்து ஒன்றுமே வந்து புரியலன்னு சொல்லிட்டு அண்ணி வந்து பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இவன் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு உள்ளே வந்து போகிறத பார்த்தோன்னே நம்ம அண்ணியும் வந்துட்டு நம்ம மேனேஜர் பையனை வந்து ரொம்ப கோவமாக வந்து பார்த்துட்டு ஆமாம் டேய் எதுக்குடா வந்து என்னை வந்து பார்க்கறதுக்காக இங்கே வந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அக்கா வந்து ரொம்ப கோவமாக மேனேஜரை பார்த்து கேட்கவும் மேனேஜர் பையனும் வந்துட்டு சரி ஓகே அப்போ வந்து நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏஞ்சி போகிறப்ப அக்கா பக்கத்தில் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து அக்கா வந்து பார்த்துக்கிட்டே என்ன பேபி எல்லாத்தையும் வந்து மறந்துட்ட போல, அன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேருக்குள்ளே வந்து நடுவில் நடந்த எல்லாத்தையும் வந்து நீ வந்து மறந்துட்டியா, நம்ம ரெண்டு பேரும் என்னென்ன செஞ்சோன்னு சொல்லிட்டு உனக்கு வந்து தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து அண்ணியை பார்த்து கேட்கவும் அண்ணி வந்து பயந்துக்கிட்டே வந்துட்டு வேகமாக மேனேஜர் பையனை வந்து தள்ளி அவன் மேலே வந்து உட்காந்துட்டு டேய்
என்ன வந்து பேசிக்கிட்டு இருக்க? எதுவும் வந்து பேசாம அமைதியா வந்து சும்மா இருடான்னு சொல்லிட்டு அக்காவ வந்து மேனேஜர வந்து மிரட்டிட்டு அவ வந்து தனியா வந்து அமைதியா வந்து உட்காந்துருப்பா. இவங்க 2 பேரும் வந்து எதுவும் வந்து பண்ணாம அமைதியா வந்து தனித்தனியா வந்து உட்காந்துருக்கப்ப, நம்ம அக்காவ வந்துட்டு மேனேஜர் பையன வந்து பார்த்துட்டு, "சரி ஓகேடா, எதுக்குடா வந்து என்னோட வீட்டுக்கு வந்து வந்திருக்கன்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து கேட்கிறப்ப, நம்ம மேனேஜர் பையனும் வந்துட்டு, "நான் வந்து கான்ட்ராக்ட்ல வந்து சைன் வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பையன் வந்து சொல்லவும், அண்ணி வந்துட்டு, "அதான் வந்து வாங்கிட்டீல்ல, அப்போ வந்து உன்னோட வீட்டுக்கு வந்து கிளம்புடா, இங்கேருந்து கிளம்பு கிளம்புன்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து துரத்தி விடவும், அப்ப நம்ம மேனேஜர் பையனும் வந்துட்டு, "ஏய் பேபி, நீ வந்து இவ்வளோ தூரம் வந்து கோவப்பட்டுட்டு இருக்க. அன்னைக்கு நம்ம 2 பேருக்குள்ள வந்து நடந்ததுக்கு வந்து நானே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து எடுத்துக்கலான்னு வந்து நினைக்கிறேன். என்ன சொல்ற பொண்டாட்டின்னு" சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பையன் வந்து கேட்கவும், நம்ம அண்ணி உடனே வந்து ஷாக் ஆயிட்டு, "என்னது பொண்டாட்டின்னு சொல்றானே, ஐயோ எனக்கு வந்து ரொம்ப தலைவலிக்குதேன்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து எதுவும் வந்து பேசாம அப்படியே வந்து சமாளிச்சுட்டே வந்து அமைதியா வந்து உட்காந்துருக்கிறத பார்த்தோன்னே, நம்ம மேனேஜர் பையனும் வந்து பக்கத்துல வந்து, "என்னாச்சு பேபி, உனக்கு வந்து ரொம்ப தலைவலிக்குதா? ஆனா வந்து நீ தானே வந்து என்னோட லைஃப்ல வந்து ரொம்ப தைரியமா வந்து உள்ள வந்த. ஆனா இப்ப வந்து என்கிட்ட வந்து எப்படியாவது வந்து தப்பிச்சிடலான்னு சொல்லி மறைஞ்சு மறைஞ்சு வந்து விளையாண்டுகிட்டு இருக்க. என்ன வந்து பார்த்ததும் வந்து லவ் பண்றேன்னு சொன்னது நீதான். இப்ப வந்து என்ன வந்து பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு வந்து மறைஞ்சு மறைஞ்சு வந்து விளையாண்டுகிட்டு இருக்க. இதெல்லாம் என்ன பேபின்னு" சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பையன் வந்து கேட்டுக்கிட்டே வந்துட்டு அக்காவை வந்து பார்த்துட்டு, "இங்க பாரு பேபி, என்னை விட்டுட்டு வந்துட்டு என்கிட்ட இருந்து எங்கேயாவது வந்து தப்பிச்சு போயிடலாம் நீ வந்து நினைச்சேன்னு வச்சுக்கோ, நான் வந்து எங்க இருந்தாலும் உன்னை வந்து தேடி கண்டுபிடிச்சு உன்னையே வந்து கல்யாணம் பண்ணிப்பேன்னு" சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பையன் வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு அண்ணி பக்கத்துல வந்து கிட்டக்க வரவும், அக்கா வந்து பயந்துகிட்டே வந்துட்டு நம்ம மேனேஜர் பையனை வந்து தள்ளி விட்டுட்டு, "டேய் போது நிறுத்து. இந்த மாதிரி லவ் ஸ்டோரி டயலாக்லாம் வந்து என்கிட்ட வந்து சொல்லி என்னை வந்து மயக்கலான்னு நீ வந்து நினைச்சிட்டு இந்த மாதிரி வந்து சொல்ற வேலையெல்லாம் வந்து வச்சுக்காத. ஏன்னா நானும் வந்துட்டு எல்லா படமும் வந்து பார்த்துருக்கேன்டா, எல்லா டயலாகும் எனக்கும் வந்து புரியும்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து சொல்லிக்கிட்டே வந்துட்டு நம்ம மேனேஜர் பையனை வந்து பார்த்துட்டு, "இங்க பாருடா, அன்னைக்கு நைட்டு வந்துட்டு நம்ம 2 பேருக்குள்ள நடுவுல நடந்தது வந்து ஒரு வயசு கோளாறுல அந்த மாதிரிலாம் வந்து நடந்துருச்சு. நீ வந்துட்டு ஒரு ஆர்வ கோளாறுல இந்த மாதிரி வந்து என்கிட்ட வந்து பேசுற வேலையெல்லாம் வந்து வச்சுக்காதுன்னு" சொல்லிட்டு அண்ணி வந்து சொல்லவும், உடனே மேனேஜர் பையனும் வந்துட்டு, "அப்பனா சரி ஓகே பேபி, இன்னைக்கு வந்துட்டு நம்ம எந்த கோளாறும் இல்லாம ட்ரை பண்ணி வேணா வந்து பார்க்கலாமான்னு" சொல்லிட்டு மேனேஜர் பையன் வந்து கேட்டுக்கிட்டே வந்துட்டு அக்கா பக்கத்துல வந்து வர்றதை பார்த்தோன்னே அக்கா வந்துட்டு பயந்துக்கிட்டே, "டேய் என்னடா வந்து பண்ணிட்டு இருக்க? எனக்கு வந்து குழந்தையெல்லாம் வந்து இருக்குடா, என்கிட்ட வந்து இந்த வேலையெல்லாம் வந்து வச்சுக்காதுன்னு" சொல்லிட்டு அக்கா வந்து பயந்துக்கிட்டே வந்து சொல்றதை பார்த்தோன்னே மேனேஜர் பையனும் வந்து சிரிச்சுக்கிட்டே, "பரவாயில்ல, உனக்கு வந்து குழந்தை இருந்தா என்ன, நான் இருக்கேன்ல பேபி, உன்னையும் உன்னோட குழந்தைய வந்து நான் வந்து பத்திரமா வந்து பார்த்துப்பேன் பேபி, நீ வந்து கவலைப்படாதன்னு" சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பையன் வந்து சொல்றதை பார்த்தோன்னே அண்ணி வந்து பயந்துக்கிட்டே, "டேய் நீ வந்து என்ன வேணா வந்து என்ன சொல்லி வேணாலும் வந்து ஏமாத்தலாம், ஆனா வந்து என்னோட குழந்தைய வந்து ஏமாத்தவே முடியாதுடா, அது வந்து ஒரு பேய்டா, எங்க அம்மாவோட அடுத்த வேர்ஷன்டா அவ" அப்படின்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே மேனேஜர் பையனும் வந்துட்டு அக்கா வந்து பார்த்துட்டு, "என்ன பேபி இப்படிலாம் வந்து சொல்லி என்னை வந்து பயமுறுத்தி பார்க்க போறியான்னு" சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பையன் வந்து கேட்கவும், அக்கா வந்து, "என்னது உன்னை வந்து பயமுறுத்துறேனா? யாரு நானா? உண்மையிலே உன்னை வந்து நான் வந்து லவ்வே வந்து பண்ணலடான்னு" சொல்லிட்டு அக்கா வந்து சொல்லவும், மேனேஜர் பையனும் வந்து ரொம்ப சோகமா, "ஓ அப்படியா, சரி ஓகே, நீ வந்து என்னை வந்து லவ் பண்றியா இல்லையான்னு இப்ப செக் பண்ணி பார்த்தரலான்னு" சொல்லிக்கிட்டே வந்துட்டு மேனேஜர் பையன் வந்து அண்ணியோட கன்னத்துல வந்து கிஸ் கொடுக்கவும், அக்காவை வந்து வேகமா வந்து அடிப்பா. மறுபடியும் வந்து மேனேஜர் பையன் வந்து கிஸ் கொடுக்குறப்ப அக்கா வந்து மறுபடியும் வந்து அடிப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து மாத்தி மாத்தி வந்து கிஸ் கொடுத்துட்டு அடிச்சுக்கிட்டே வந்து விளையாண்டுட்டு இருக்கப்ப மேனேஜர் பையன் வந்துட்டு, "போதும் நிறுத்துன்னு" சொல்லிக்கிட்டே வந்துட்டு ரொம்ப டீப்பா வந்து அண்ணியை வந்து கிஸ் பண்ணவும், அண்ணி வந்து அமைதியா வந்து கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து ரொமான்டிக்கா வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப சிவபூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி நம்ம ஒத்தரோசா வந்துட்டு, "யாராவது இருந்தா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண வாங்களேன்னு" சொல்லி கத்திக்கிட்டே வந்து ஒத்தரோசா வந்து உள்ள வர்றதை பார்த்தோன்னே அவளோட பொண்ணு வந்து பயந்துக்கிட்டு, "ஐயோ எங்க அம்மா வந்து வெளியே போனவங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, நீ வந்து எங்கேயாவது வந்து மறைஞ்சுக்கோ போ போன்னு" சொல்லிட்டு நம்ம மேனேஜர் பையனை வந்து துரத்தி விடவும், இவனும் வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கப்ப ஒத்தரோசா வந்து உள்ள வர்றதை பார்த்தோன்னே இவங்க 2 பேரும் வந்து பயந்துக்கிட்டே வந்து சோபாக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருப்பாங்க. அப்ப நம்ம ஒத்தரோசா வந்து கடைக்கு போயிட்டு வந்துட்டு, "ஐயோ என்ன வெயில் அடிக்குது, என்ன வெயில் அடிக்குதுன்னு" புலம்பிக்கிட்டே வந்து அமைதியா வந்து சோபால வந்து உட்காந்துருக்கப்ப அவளோட பொண்ணும் ஃபியூச்சர் ஹஸ்பண்டும் வந்து மறைஞ்சிருந்து வந்து பார்த்துக்கிட்டே வந்து உட்காந்துருக்கப்ப டேபிள்ல வந்துட்டு கான்ட்ராக்ட் சைன் வாங்கின அந்த டாக்குமெண்ட் இருக்கவும் நம்ம ஒத்தரசாவை வந்து எடுத்து வந்து பார்த்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பா. என்னது மாமியார் மருமகன் கதையா, இதுக்கு வந்து டைரக்டர் ஜாக்கியா, இவன் எப்போ வந்து டைரக்ட் ஆனா, அதுவும் வந்துட்டு இந்த கதை வந்து மாமியாரை பத்தியில வந்து இருக்கு, நம்ம இன்னைக்கு வந்து அவன்கிட்ட வந்து நல்லபடியா வந்து நடந்துக்கிட்டோம், ரொம்ப மோசமான வேலை நடந்திருக்கும், இவன் வந்து என்ன மாதிரி எழுதியிருக்கான்னு எனக்கு வந்து தெரியல, சரி எனக்கும் இதுக்கு வந்து சம்மந்தம் இல்லை, நம்ம வேலையை வந்து பார்க்க போலான்னு சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து அப்பதான் வந்து ஏஞ்சி போகவும், மேனேஜர் பையனும் வந்து திருட்டு பையன் மாதிரி வந்து வேகமா வந்து ஓடி போவான். இவன் ஓடி போறதை பார்த்தோன்னே ஒத்தரோசா வந்து பார்த்துட்டு, "யாரு யாரு யாரோ வந்து ஓடி போனாங்களேன்னு" சொல்லிட்டு ஒத்தரோசா வந்து கத்திக்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே அவளோட பொண்ணு வந்து சமாளிக்கிறதுக்காக, "அம்மா அம்மா என்னாச்சுமா என்னாச்சுமான்னு" சொல்லிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து கேட்கவும், ஒத்தரோசா வந்துட்டு, "யாரோ ஒரு பையன் வந்து இங்க வந்து கிராஸ் பண்ணி ஓடி போன மாதிரி இருந்துச்சுடி, நான் வந்து பார்த்தேன்னு" சொல்லிட்டு நம்ம ஒத்தரோசா வந்து கத்திக்கிட்டு இருக்கதை பார்த்தோன்னே உடனே அவளோட பொண்ணு
வந்துட்டு என்னது பையனா அந்த மாதிரி எந்த பையனும் வந்து இங்கேருந்து ஓடி போலையம்மா நீ வந்து கனவு தான் வந்து கண்டிருப்ப சரி ஓகே எனக்கு வந்து மயக்கமாக வருது தலையெல்லாம் வலிக்குது நான் வந்து உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு அவப்பாடு வந்து எஸ்கேப் ஆகி வந்து உள்ளே ஓடி போயிட்டு இருப்பா. இவ இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போகிறத பார்த்தோன்னே ஒத்தரோசா வந்துட்டு இவன் என்ன திடீர்னு லூசு மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கா இதுங்களெல்லாம் வந்து வச்சு மேய்க்கிறதுக்குள்ள எனக்கு வந்து கூடிய சீக்கிரம் வந்து பைத்தியம் பிடிச்சிரும்னு நம்ம ஒத்தரோசா வந்து புலம்பிக்கிட்டே வந்து உள்ளே போயிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கியோட அக்கா ஹோட்டலில் வந்துட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு ஒருத்தவங்களும் வந்து பார்த்துட்டு ஹாய் ஹலோ மாமா நான் தான் வந்து உங்கள் மருமகன் உங்களை வந்து பார்த்ததுல வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையன் வந்து சொல்கிறத பார்த்தோன்னே ஜாக்கிக்கு ஆப்போசிட்டில் இருக்க குண்டா பண்ணு தின்னுக்கிட்டே வந்து ஒரு அங்கிளும் வந்துட்டு என்னது மாமாவா நான் யாருக்குப்பா எப்பப்பா வந்து மாமாவா ஆனேன்னு சொல்லிட்டு அவரு வந்து டவுட்டாக வந்து கேட்கறத பார்த்தோன்னே நம்ம ஜாக்கி பையனும் வந்துட்டு ஒன்றும் புரியாமல் அந்த குண்டு பையனை வந்து பார்த்துட்டு யாருக்கு மாமாவா அப்போ நீங்கள் வந்து அவங்களோட அப்பா இல்லைன்னு நான் வந்து நினைக்கிறேன் கரெக்டு தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி பையனும் வந்து டவுட்டாக வந்து கேட்கவும் அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கண்ணாடி போட்ட பையனும் வந்துட்டு ஜாக்கி பையனை வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து அவங்களோட அப்பா வந்து கண்டுபிடிக்க நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஜாக்கி கிட்ட வந்து கேட்குறப்ப நம்ம ஜாக்கி பையன் வந்து உடனே திரும்பி அந்த கண்ணாடி போட்டிருக்க பையனை ஷாக்கா பார்க்கறதோட இந்த எபிசோடு வந்து முடியுது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.